ஹலோ மக்களே, நான் உங்கள் பாண்டிச்சேரி நிக்சன். இப்ப நான் எங்க கிளம்பிட்டேன்னா, பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல ஒரு மாயாஜாலங்கள் நிறைந்த மர்ம கோயில் ஒண்ணு இருக்கா. அந்த கோயில தான் நம்ம போய் பார்க்க போறோம். அந்த கோயிலோட பேர் வந்து அழகுமுத்து அய்யனார் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் வில்லியனூர் என்ற பகுதி இருக்கு. அதுல இருந்து ஏம்பலம் என்ற ஒரு ஊருக்கு நம்ம போயிட்டு அங்கிருந்து தென்னம்பாக்கம் என்னும் சிற்றூர்ல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயில். 3 தலைமுறைகளாக வந்து கதையை சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக கோயில். புதுமைகளையும் ஆச்சரியங்களையும் அள்ளித்தளிக்கக்கூடிய ஒரு ஆச்சரிய கோயில் அப்படின்னு சொல்றாங்க. மக்களே, மருத்துவத்திலும் ஆய கலைகளிலும் மாயா ஜாலங்களிலும் சிறந்து விளங்கிய ஒரு முனிவர் என்றால் நம்ம காலம் காலமாக நம்ம போதி தர்மனை தான் சொல்லுவோம். அவருக்கு இணையாகவே ஒரு முனிவர் வந்துட்டு ஜல சமாதி அடைஞ்ச மணி மண்டபமும் இந்த கோயில்ல தான் இருக்கு என்றது ஒரு தகவல். வாங்க அதை நேரடியாவே பார்க்கலாம். கோயிலுக்கு போற வழி எங்கிலும் 2 பக்கமும் நெற்பயிர்களும் இயற்கை காட்சிகளுமாகவே இருந்தது. வாங்க கோயிலுக்கு வந்தாச்சு. இதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ரைட்டு கட் பண்ணி உள்ள போன 2 பக்கமும் வழக்கம் போல நிறைய கடைகள் இருந்தது. இந்த கோயில் பெரிய கோயில் கோபுரத்தையும் பெரிய மண்டபங்களையும் கொண்ட கோயில் கிடையாது. ஒரு சிறு கோயில் தான். காட்டுக்கு பகுதியில் இப்பதான் டெவலப் ஆகிட்டு கும்பாபிஷேகம் நடத்தி டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கோயில். வண்டியை பார்க் பண்ணியாச்சு. கோயிலுக்குள்ள போகலாம். ஸோ கோயில் பிரம்மாண்டமான ஒரு கோயில். திங்கக்கிழமை மட்டும்தான் இந்த கோயிலோட ஐதீகம் ரொம்ப விசேஷமா இருக்கும். மற்ற நாட்களில் கூட்டம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். திங்கக்கிழமையில தான் அதிகமாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கேன். அதனால கூட்டம் கிடையாது. செப்பலை கழட்டி விட்டாச்சு. கோயிலுக்குள்ள தொட்டு கும்பிட்டு உள்ள கால் எடுத்து வலது கால் எடுத்து வச்சு போயாச்சு. வாவ், சூப்பர். கோயிலுக்கு நிறைய பொருட்கள் 2 பக்கமும் பூஜை பொருட்கள் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. நான் கற்பூரம் எல்லாமே நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. அதனால எதுவுமே வாங்கலை. நேரடியாக கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்த்துடலாமா. கூட்டம் எதுவும் இல்லை. இன்னைக்கு நல்ல தரிசனம். ஐயனாரை பார்த்துடலாம். ஐயனார் வந்துட்டு 2 மனைவியோட காட்சி அளிச்சாரு. பிரம்மாண்டமான கோயில். 2 பக்கமும் நிறைய குதிரைகள் சிலைகளும், பெரிய பெரிய குதிரைகள் சிலைகளும் யானைகள் சிலைகளும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நல்ல உகந்த பிளேஸாக இருந்தது. நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்னா. மக்களே, இதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்கு. கோயிலுக்குள்ள வந்தாச்சு. கோயிலோட வேண்டுதலையும் அதோட விளக்கத்தையும் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ மக்களே, நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா அழகுமுத்து அய்யனார் கோயில்ல தான் இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட ஐதீகமே நம்ம நிறைவேறாத ஆசைகளை இங்க வேண்டிக்கிட்டு நிறைவேறின உடனே இங்க சிலையா வாங்கி வைக்கணும். இங்க பார்த்தா ஆச்சரியமூட்டக்கூடிய நிறைய சிலைகள் இருக்கு. இங்க பாருங்க, போலீஸ்மேன் இருக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலியா சிலையா வேண்டுதலுக்காக நிறைவேறி அந்த சிலையை வச்சிருக்காங்க. இன்னொன்னு இங்க பாருங்க, டாக்டர் இருக்காங்க. பாத்தீங்களா, டாக்டர் அம்மா. அப்புறம் இங்க பாருங்க, ஆம்புலன்ஸ் இருக்குது. இன்னொன்னு ஆம்புலன்ஸ் இருக்கு. முக்கியமா திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க வேண்டிக்கிட்டு திருமணம் ஆகினதுக்கு அப்புறம் எல்லாம் ஜோடியா அப்புறம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகளோட இருக்கிறவங்க இந்த கோயில வழிபட்டு சக்சஸ் அடைஞ்சதுமே இந்த சிலைகளை வாங்கி வைக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஐதீகமான கோயில் இதுவும். அது நம்ம பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இந்த கோயில் இருக்கிறது கண்டிப்பா நமக்கு தான் லக்கி. யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வழிபட்டு இந்த கோயிலோட ஐதீகத்தை நீங்களும் அடையணும். வாங்க அப்படியே பார்க்கலாம் என்னென்ன சிலைகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. தென் இங்க பாருங்க, அம்மா இது என்ன சிலைன்னு எனக்கு, அம்மன் சிலையா? நிறைய டாக்டர்ஸ் தான். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், போலீஸ்மேன்ஸ் இந்த மாதிரி சிலைகள் தான் நிறைய இருக்குது. ரியலி பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இங்க இருக்கும் ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு கதையை கூறுகின்றன. இங்க இருக்கும் எல்லா சிலைகளும் குறைந்தபட்சம் 10,000க்கு மேற்பட்ட சிலைகள் இங்க வைக்கப்பட்டிருக்குது. கோயிலை சுற்றிலுமே வண்ண வண்ண சிலைகள் ஃபுல்லாகவே வைக்கப்பட்டிருக்குது. கோயிலுக்கு பின்புறமும் அந்த ஜலசமாதி அடைந்த அழகர் சித்தரின் மணிமண்டபம் உள்ளது. அதற்கு பின்புறம் ஃபுல்லாக ஏறி இது ஒரு காட்டு பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த கோயில். வாங்க அடுத்தது கருவறைக்கு சென்று நம்ம ஐயனாரை தரிசித்து விட்டு வரலாம். நமது அழகுமுத்து அய்யனார் பூரணி, பொற்கிளை என்ற 2 மனைவிகளுடன் அற்புதமான ஒரு காட்சி. அவர் கையில் இருக்கும் அந்த பகுதியில் தான் அந்த வால் பகுதி அங்க சீட்டு எழுதி தருவோர் ஒருவர் இருக்கிறார். இல்லை நம்ம வீட்டில் இருந்து கொண்டே நம்ம சீட்டு எழுதி கொண்டு அதோ பாருங்கள், அந்த அவரிடம் கொடுத்தால், அங்கு பூஜை செய்வரிடம் கொடுத்தால் அவர் வேண்டி அதை கட்டுவார். 90 நாட்களில் அந்த வேண்டுதல் நிறைவடைந்த உடனே நாம் அந்த சிலையை வாங்கி வைக்க வேண்டும். என்ன வேண்டும், அந்த சிலையை வாங்கி வைக்க வேண்டும். இங்குதான் ஸ்ரீ அழகு சித்தரோட ஜலசமாதி. இங்க ஒரு கிணறு இருந்தது. இந்த
தான் அவர் வந்து குதித்து ஜலசமாதி அடைஞ்சார். அது இப்போது தற்போது ஒரு மணிமண்டபமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபத்திற்கு அவர் இது சமாதி, அதற்கு மேல் கூரை வந்து எப்போதுமே ஓப்பனாக தான் இருக்கும். ஏனென்றால் அதை மூடி வைக்கவே முடியாதாம். எப்ப மூடி வைத்தாலும் அந்த பகுதி திறக்கப்பட்டுவிடும், தானாகவே திறக்கப்பட்டுவிடும். யாராலும் அதை மூடி வைக்கவே முடியாது. இதுதான் இங்க மிகப்பெரிய ஐதீகம். இந்த அழக சித்தர் வந்துட்டு போதி தர்மனுக்கு இணையாக பேசப்பட்டவர். அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு சித்தரும் இந்த கோயிலும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வருவோம். இங்கு ஒரு மரம் இருக்கு. அங்க மரத்துக்கு கீழே நம்ம வீடு கட்ட வேண்டும் என்றால் அங்க இருக்கிற கற்களை அடுக்கி கட்ட வேண்டும். எத்தனை மாடி கட்டணும்? ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல். அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு ஒரு தாலி மரமும் இருக்கின்றது. இங்க திருமணமாகாத கன்னி பெண்களும் சரி, கன்னி ஆண்களும் சரி, நம்ம வேண்டிக் கொண்டு மஞ்சக்கயிறையும் மஞ்சள் துணி அங்க கட்டினால் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். இதுதான் வந்துட்டு அந்த அழகர் சித்தரின் ஜலசமாதி. இங்குதான் அந்த கிணறு உள்ள பகுதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பாண்டிச்சேரிக்கு வந்தா வில்லியனூருக்கு வந்து இந்த